ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்து 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிவிட்டு யாரெல்லாம் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த வீடியோவை பார்க்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 இயர் எல்எல்பிக்கான கம்ப்ளீட் என்டையர் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு 3 இயர் எல்எல்பிக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸ் அண்ட் அஃபிலியேட்டட் லா கோர்ஸ்னு 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. இதுக்கு அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமாக தான் போட முடியும், டேரெக்டாக போட முடியாது. ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த 3 இயர் எல்எல்பி கோர்ஸ்க்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். எப்போ வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதில் இருந்து அட்மிஷன் போடுற வரை வந்து இருக்கிற எல்லா என்டையர் ப்ராசஸ்மே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 3 வந்து இந்த அப்ளிகேஷன் டேட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு. அதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 24 வரை சொல்லியிருந்தாங்க. பட் 24 ஜூலை ஈவினிங் பார்த்தீங்கன்னா 31 வரை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தும் பார்த்தீங்கன்னா 31 வந்துட்டு ஆகஸ்ட் 10 வரை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் இந்த டேட் எக்ஸ்டென்ஷன் நடந்துச்சுன்னா யூஜி ரிசல்ட் சில இடத்துலலாம் இன்னும் வராத காரணத்தினால பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஆகஸ்ட் 10 வரை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆகஸ்ட் 10 வந்து வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆகஸ்ட் 3rd வீக் ஆர் 4th வீக் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இந்த இதை 10க்கு முடிஞ்சிடும். ஸோ 10 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ங்கிறது 2nd வீக் வரும். ஸோ நெக்ஸ்ட் 3rd வீக் பார்த்தீங்கன்னா 3rd வீக் ஆர் 4th வீக் வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறத வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அட்மிஷன் கிடைச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. அப்படி கிடைக்காது. ஏன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, எத்தனாவது ரேங்க்கில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பிடிஎஃப் அமைச்சிருப்பாங்கல்ல, ஸோ அது ரிலீஸ் ஆன அடுத்த நாள் அல்லது அன்னைக்கு ஈவினிங்கே கூட வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ 5 இயர் எல்எல்பிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அல்லது நெக்ஸ்ட் டே வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதுவுமே அந்த கட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது தனித்தனியாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அஃபிலியேட்டடுக்கு தனியாக, ஹானர்ஸ் கோர்ஸ்க்கு தனியாக தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும், அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் ரேஞ்ச் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். இதில் ஒரு பெரிய பெனிஃபிட்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் கிடையாது, ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது நடக்கும். அதில் என்ன நடக்கும்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா அதே மாதிரி எப்போ நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா அதே மாதிரி அவங்க ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவரை வந்து நீங்கள் இன்கேஸ் ரெக்வஸ்ட் லெட்டர்லாம் வந்து அனுப்பிச்சிருப்பீங்கள்ல, இப்போ உங்கள்கிட்ட எல்லா ஒரிஜினல்ஸுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் என்ன பண்ணிடலான்னா எல்லாமே அப்லோட் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது. ஓகேங்களா, அடுத்து உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் லெட்டருங்கிறது வரும். எந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரியான சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து அந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ் அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் இந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ராசஸ். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.